இது மாதிரி ஊற்றிக்கோங்க. இதை முதல்ல இந்த பதத்துக்கு வச்சுக்கணும். மாவு இந்த மாதிரி பிசைகிற பதத்துக்கு வச்சுக்கோங்க. கையில் ஒட்டாமல் வரும். நெய் தடவி வச்சுருக்கேன் இந்த தட்டில். இதில் இது மாதிரி ஒரு உருண்டை எடுத்துட்டு இதில் அதே தான் அதில் இதே சாமான் தான் போடுவேன். நீங்கள் வேணுன்னா அதை பார்த்துக்குவோம். காரடை உட்பட இது ஒன்றே ஒன்று அந்த அரிசி மாவு கிடைக்காத ஊர்லாம் இருக்குது. அண்ட் அது கிடைச்சாலுமே அவாவை இருக்கிறதெல்லாம் அண்ணாவும் இருக்காது. டேஸ்ட் நல்லா இருக்காது, கல் மாதிரி இருக்கும். அதனால் கோதுமை மாவு இதே மாதிரி நல்லா செவக்க வறுத்துட்டு பண்ணி பாருங்க. அது இப்படி தான் இருக்கும். இப்போ இது வேக வைக்கும்போது இன்னொரு டிப்பு, இந்த இதுக்கு நேராகவே இது வராமல் அதர் சைட் கொஞ்சம் இது இருக்குல்ல அங்கே வச்சிடலாம். அந்த டைரெக்டாக அந்த ஹீட் அங்கே வரும் ஆவி. அதனால கொஞ்சம் சீக்கிரம் வேகும். சில பேர் அப்படியே அது மேலேயே வச்சுருவா. அதுக்கு நேராக வரும்போது சரியாக வராது. மாறி மாறி வச்சா ஈஸியாக இருக்கும், ஸ்டீம் ஈஸியாக போகும். கையில் ஒட்டுமானா கொஞ்சோண்டு நெய் தடவிக்கோங்க, இல்லை தண்ணி வச்சுக்கலாம். இதோட இப்போ இந்த ஓட்டைக்கு நேராக இந்த தட்டு வர மாதிரி வச்சிடலாம். இந்த ஸ்டீம் அங்கே வரும் இல்லையா? இப்போ இல்லை இப்படி திருப்பி வச்சிடலாம். அதுக்கு நேராகவே வரும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபைன். இன்னும் 2 வருமா? அதுக்கு நேராக போடும். இது ஓட்ட உள்ள நடுவில் ஓட்ட உள்ள, அதனால் ஒன்றும் இல்லைல்ல. அது இன்னும் ஒரு ஓட்டைன்னா அந்த ஓட்டை போட்டால் அந்த இடத்துலையும் கொஞ்சம் வேகும் இல்லையா? அதுக்காக இதை மூடி ஒரு 10 மினிட்ஸ். ஏன்னா வெள்ளம்னா கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். 10 மினிட்ஸ் ஆகும். இது எப்படி வந்திருக்குன்னு தெரியும்னா தொட்டு பார்க்கலாம். இப்போ ஒட்டுறது இல்லையா, அது ஒட்டாது. கலர் கொஞ்சம் டல்லாகி பழன்னு இருக்கும் பார்த்தாலே. அவ்வளோதான். அப்போ எடுக்கணும். அவ்வளோதான். காரடையான் நோம்பு ஈஸி வெர்ஷன். காரடையான் நோம்பு கொழுக்கட்டை நீங்களும் பண்ணி பாருங்க. இது நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்களும் எல்லாருமே எனக்கு கமெண்ட் கொடுப்பேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.